அண்ணாமலை ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் திரு கவின்குமார் ஜாதியின் பெயரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. திரு கவின்குமார் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ சம வயதுள்ள இளைஞரை மற்றொரு இளைஞர் வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு சமூகத்தில் ஜாதி வெறி தொடர்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெற்றோர்களின் அதிகாரம் கொடுக்கும் துணிச்சலோ அல்லது சமூகம் கொடுத்த முட்டாள்தனமான தைரியமோ எதுவாக இருந்தாலும் இன்னொரு உயிரை எடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. இதுபோன்ற கொலைகள் நடப்பது தமிழ் சமூகத்தை பிற்போக்கு பாதையில்தான் கொண்டு செல்லுமே தவிர யாருக்கும் எந்த நலனும் கிடைக்கப் போவதில்லை. நன்கு வாழ வேண்டிய இளைஞரின் வாழ்க்கை ஜாதியின் பெயரால் பறிக்கப்பட்டிருப்பதை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல தலைமுறைகள் கடந்தும் ஜாதிய படிநிலைகள் இன்னும் சமூகத்தில் புரையோடி இருப்பதை பார்க்கும்போது பண்பட்ட சமூகம், உலகின் தொன்மையான குடி என்றெல்லாம் பெருமை பேசிக்கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்றே தோன்றுகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க நாம் யாருமே இத்தனை ஆண்டு காலம் முயற்சிக்காமல் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த போஸ்ட் பண்ணியிருக்காரு.